இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் வருத்தங்கள் உண்டு, பாரங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, எதிர்காலத்தை குறித்ததான கேள்விகள் உண்டு. குடும்பத்தை நடத்துவதற்கான சூழ்நிலைகளையும் கடவுள் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய கவலைகள் அதிகமாக இருக்கிறது. பெற்றோருக்கு பிள்ளைகள் அடங்குவதில்லை. பிள்ளைகளுடைய பெரியோருடைய வாழ்வு பிள்ளைகளுடைய கையில் இருந்தாலும் இன்றைக்கு அநேகர் தன்னுடைய பிள்ளைகள் பெற்றோரை சரியாக கவனிக்காத ஒரு சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, உலகத்திலே உலகம் நாடுகளிலே அநேக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, இயற்கை சீற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உலகத்தினுடைய கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். திடீர் என்று பூகம்பங்கள் ஏற்படுகின்றன, சுனாமிகள் ஏற்படுகின்றன. நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், எல்லாருக்கும் வருத்தம் உண்டு, எல்லாருக்கும் கவலைகள் உண்டு. ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோ இரக்கம் பெறுவார் என்று சொல்லுகிறார். நாம் பாவிகளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதலுக்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய விடையேற பெற்ற சரீரத்தினாலே ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். அவர் மரித்தார், ஏதோ நான் சதாகாலம் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்பொழுதும் அவர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலாலே இந்த மாலை வேளையிலே நாங்கள் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இது கிறிஸ்தவம் என்பது மத மாற்றம் அல்ல, இது ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்திற்கு வருகிறவர்கள் தன்னுடைய பழைய வாழ்க்கையை கலைந்துவிட்டு புதிதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வருகிறீர்கள். உங்களுடைய பழைய சுபாவங்கள் மாறுகின்றன. நீங்கள் இயேசுவே என்று இருக்கிற இடத்திலே நீங்கள் கூறுவீர்கள் என்று சொன்னால், இல்லை உங்கள் மனதிலே நீங்கள் இயேசுவே என்று அழைக்கிறீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களுடைய மனிதர்கள் முகத்தை பார்ப்பான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறவர். உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிறவர், உங்கள் துக்கங்களை அவர் சுமந்து கொண்டவர். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்வுக்காக, மற்றவருடைய வாழ்வுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஆண்டவர். ஒரு பாவமான மனுஷன் வேதத்திலே சொல்லுகிறது, அவன் ஒரு குள்ளமான ஒரு மனுஷன். ஜனக்கூட்டத்துக்கு நடுவாக இயேசு வந்து கொண்டிருக்கிறார். இந்த மனுஷன் எப்படியாவது நான் இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளாக காணப்பட்டது. அவன் முன்பாக, இயேசுவுக்கு முன்பாக ஓடி சென்று ஒரு காட்டெடுத்து மரத்திலே ஏறினான். அவன் ஒரு பாவி. அநேக இடத்திலே தவறான முறையிலே வரி வசூலித்த ஒரு ஆயக்காரன். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே காணப்பட்டது, நான் இயேசுவை எப்படியாவது காண வேண்டும். அவர் செய்த அற்புதங்கள் என்ன என்பதை அவன் கேள்விப்பட்டபடினாலே, அவர் செய்த அடையாளங்களை அவன் கேள்விப்பட்டதினாலே அவன் முன்பாக ஓடி சென்று காட்டெடுத்து மரத்திலே ஏறினான். இயேசு வந்தார் அந்த வழியாக. அவர் இயேசு வந்தவர் அங்கே நின்று அண்ணாந்து பார்த்து அவருடைய பெயரை சொல்லி அழைத்தார். இன்றைக்கு உங்கள் பெயரை சொல்லி ஆண்டவர் அழைக்கிறவராக இருக்கிறார். அவர் சொன்னார், சகேவே இறங்கி வந்தார். அவன் துரிதமாக இறங்கி வந்தார். அவன் வந்தது மட்டுமல்ல, அவன் வந்தவனே ஆண்டவர் அவனிடத்திலே பேசினார். சகேவே, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்னான். அவன் சந்தோஷமாக அவனை ஏற்றுக்கொண்டு சென்றார். ஆனால் நடந்தது பாருங்கள், அவன் சந்தோஷமாக வீட்டிற்கு அவன் அழைத்து கொண்டு போன பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யார் இடத்திலாவது அநியாயமாய் பெற்றிருந்தால் அதை நாணத்தனே திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னார். பெரிய ஒரு மனமாற்றம். பாதியான மனுஷனுக்கு ஒரு பெரிய மனமாற்றத்தை இயேசுவை காண வேண்டும் என்பதற்கே இருந்தது. நீங்களும் கூட இயேசுவே என்று அழைப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சமைத்துக் கொண்டிருக்கலாம், வீட்டை பெருக்கிக் கொண்டிருக்கலாம், நீங்கள் எந்த வேலையாவது நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், இயேசுவே இயேசுவே என்ற இந்த சத்தம் உங்கள் காதிலே விழுவான் என்று சொன்னால், இயேசுவை நீங்கள் அழையுங்கள். இயேசு உங்கள் வீட்டிற்கு வர ஆயத்தமாக இருக்கிறார். இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இயேசு உங்கள் வீட்டிற்கு வர ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அங்கே சொன்னார் இயேசு, இன்றைக்கு எங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு வேண்டும்.
இந்த பகுதியில் வாழ்கின்ற உங்களுக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எந்த சூழ்நிலையில் நீங்கள் அதற்காக உங்களை வைத்துக் கொள்ள தேவையே இல்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் உங்களிடத்தில் இருதயத்தை தான் அவர் கேட்கிறார். என் மகளே, என் மகனே என்று அவர் உங்களை வாஞ்சியாக எதிர்பார்க்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுடைய பாவ சுவாபங்கள் மாற வேண்டுமா? இன்றைக்கு அநேக பிள்ளைகள், அநேக வாலிப பிள்ளைகள், அநேக குடும்பங்களிலே குடிப்பழக்கத்தினாலே, போதை வஸ்துகளினாலே மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அடிமையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதம் ஒன்றுதான், இந்த சத்திய வாக்கு. இது இந்த உலகம், இந்த பூமியும் அழிந்து போனாலும் இந்த வசனங்கள் அழிந்து போவதில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உடைய எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு கண்ணீரோடு கூட இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் கண்ணீரை துடைக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிற ஆண்டவர், உங்கள் மீது அன்பு செலுத்துகின்ற ஆண்டவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்களோடு கூட அவர் வர சித்தமாக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு, இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு ஆசீர்வாதம், இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு அவர் வருவார் என்று சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் இழந்து போன சமாதானம், நீங்கள் இழந்து போன உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா போராட்டத்தில் இருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, ஏசப்பா, இந்த அண்ணன் சொன்னாரு, ஏசப்பா இந்த சத்தம் என் காதிலே கேட்கிறது என்று நீங்கள் உங்கள் மனதிலே நினைப்பீர்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரே என்னோடு நீ பேசும், இயேசுவே என்னோடு பேசும், என்னுடைய சூழ்நிலைகளை